பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்குள்ளே இந்த மாலை வேளையிலே தேவன் நம்மை நடத்தினார். தேவனிலே களிகூற ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அந்த கேள்வி, அந்த வசனம் ஒரு கேள்வியோடு ஒரு கேள்விக்குறியோடு நிறைவடைகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நாம் கவனித்து வருகிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஒவ்வொரு கேள்விக்கும் என் ஆண்டவர் பதில் தர விரும்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஆண்டவர் பதில் தர விரும்புகிறார். ஆனா கேள்வியை எப்படி நாம அமைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் பதிலை கண்டுகொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வார். பல காரியங்களை குறித்து கடந்த வாரங்களிலே காலை ஆராதனையிலும் நாம பார்த்தோம். ஆண்டவர், நல்ல கவனிங்க, நம்முடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் தரும்போது ஒரு முறையை கர்த்தர் கையாள்கிறார், ஒரு முறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முறையைத்தான் ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்தில் அழகா சொல்றாரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட. நல்ல கவனிங்க, ஆண்டவர் பதிலை தரும்போது இயேசுவை அதிலே இணைத்துதான் கர்த்தர் தருகிறார். அநேகருக்கு என்ன தெரியுமா ஆசை? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு அது வேணும் இது வேணும் நினைக்கிறோம். ஆனா இயேசு இல்லைன்னா பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் சொல்றாரு, அவரோ மற்ற எல்லாவற்றையும் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அம்சங்களிலே, ஆண்டவர் கொடுக்கிற விதங்களிலே 3 விதங்களிலே கர்த்தர் கொடுக்கிறார். அது முதலாவது விதம் என்ன சொல்லி காலையில் பார்த்தோம். அதில் இயேசுவோடு இணைத்துதான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. காலை ஆராதனையில் இயேசுவோடு இணைத்து தருகிற 2 காரியங்களை குறித்து நான் பேசினேன். ஒன்று, ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவோடு இணைத்து தான் தருகிறான். எனக்கு இயேசு வேணாம், ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இயேசுவை நீங்கள் கேட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால், இயேசுவோடு கூட ஆசீர்வாதத்தையும் என் ஆண்டவர் கூட தருகிறார். 2வது இயேசுவோடு கொடுக்கிற அனுபவம் வாக்குத்தத்தங்கள். நம்ம பாட்டு பாடினோம், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசுவுக்குள் ஆமென் என்றும் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை இயேசுவோடு இணைத்து தான் தருகிறார். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஆண்டவர் நமக்கு ஒரு பிராமிஸ் தருகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தை கொடுத்த உடனே நாம என்ன நினைக்கிறோம்னா, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு விட்டார், எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாக்குத்தத்தங்களை கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தத்தில், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய வல்லமை என்ன, ஆண்டவர் எனக்காக என்ன செய்கிறார், நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த வாக்குத்தத்த வசனத்தில் பார் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேரமில்லை. ஆகவே 3வது காரியத்திற்கு, இயேசுவோடு இணைத்து தருகிற 3வது காரியத்திற்கு நேராக நாம் போவோம். ஆண்டவர் 3வது மற்ற எல்லாவற்றையும் சேர்த்து அவரோட கூட கொடுக்கும்போது 3வது ஒன்றை கர்த்தர் தருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் 14வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். 3வது, நான் கேட்பதற்கு இயேசுவோடு இணைத்து அவர் பதில் தருகிறார்.
ஆமென். வாக்குத்தத்தங்கள் இயேசுவோடு. மூன்றாவது, நான் கேட்பதற்கு ஆண்டவர் தரும் பதில். கை உயர்த்தி, ஆண்டவரே, நான் பதில் கேட்கும்போது பதில் கொடுக்கிற இயேசு இருப்பதற்காக இந்த மாலை வேளையிலே நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கேட்பீர்கள், நான் பதில் கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்? நான் பதில் கொடுக்கும்போது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கொடுப்பேன். சும்மா அள்ளி என் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மா அள்ளி ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு கொடுக்க வல்லமை உண்டு. ஆனால் அவர் கொடுக்கிற பதில், இந்த பதிலை கொடுத்தால் குமாரனில் பிதா அதிலே மகிமைப்படுவாரா? என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே குமாரன் மூலமாக பிதா மகிமைப்படுவாரா? என் ஜனத்திற்கு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நான் இந்த பதிலை கொடுத்தால் பிதாவானவர் இந்த சூழ்நிலையிலே அவர் மகிமைப்படுவாரா? குமாரன் மகிமைப்படுவதற்கு இடம் இருக்கிறதா? என் பிரச்சனை தீர்ப்பதல்ல, இயேசு மகிமைப்படுவதற்கு அதிலே வழி இருக்கிறதா? இவ்வளவு இருக்கா பாஸ்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் இருக்கு. இதுல நீங்க ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர்? அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆபிரகாமுக்கு ஒரு கேள்வி, நீர் எனக்கு என்ன தருவீர்? நீர் எனக்கு என்ன தருவீர் அப்படின் போது ஆண்டவர் முதல் வசனத்தில் சொல்றாரு, அப்பா, நீ கேள்வி கேட்பதற்கு முன்னாலேயே அந்த கேள்விக்கான பதிலை நான் சொல்லிடுறேன்ப்பா. அந்த கேள்விக்கான பதிலை நான் என்ன பண்ணிடுறேன்? சொல்லிவிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, கேள்வி கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், நானே. அந்த வசனத்தை வாசிங்க, முதலாவது வசனம் 15:1. இந்த காரியம் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆண்டவர் முன்னையே சொல்லிட்டார், தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை எந்த கேள்வியை மனதில் எழுப்பி கொண்டிருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் கேள்வியை கேட்பதற்கு முன் அதற்கு பதிலை கொடுக்கிற கர்த்தர் ஒருவர் உங்கள் அருகிலே இருக்கிறார். அந்த பதிலை நான் தருவேன் என்று சொல்லல, நானே பதில் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆமென். நானே கேடகம், நானே பலன். அப்ப ஆண்டவரிடம் என்ன காரியம் கேட்டாலும் இயேசுவின் நாமம் மகிமைப்படும் பதிலைத்தான் என் ஆண்டவர் தருவார் என்பதை நீங்களும் நானும் சரியாய் புரிந்து கொள்ள என் ஆண்டவர் உதவி செய்வாராக. நீங்க நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடி 4வது அதிகாரத்தில் சபைக்கு எதிராக பிரச்சனை, மிரட்டல்கள், பேசக்கூடாது என்று அடி உதைகள் வந்தது. அந்த நேரத்தில் 4வது அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 28 30 வரைக்கும். ஏரோது பொந்தி பிலாத்தும் புறஜாதிகளோட இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி
அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். சபை கூடி ஜெபிக்கிறது. ஆண்டவர் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் வல்லமையினாலே என்ன நெருக்கத்திலே கேள்வி எழும்பினாலும் அந்த கேள்விக்குரிய பதில் குமாரன் மகிமைப்படுவதற்கு ஏற்றதாய் அமைத்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எப்படி கேட்போம், எப்படி ஜெபிப்போம், எல்லாம் சொல்லிவிட்டு என்ன எப்படி முடிப்போம்? இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். அப்படிதானே ஜெபத்தை முடிக்கிறோம். என்ன காரியம் ஆண்டவர்கிட்ட சொன்னாலும் என்ன கேட்டாலும் கடைசியில் முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே ஆமென் சொல்லி நம்ம முடிக்கிறோம். அப்ப பிதா பார்ப்பார், இயேசுவின் நாமத்தினாலே நீ கேட்டாய், ஆனால் நான் பதில் கொடுக்கும் போது அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக நான் உனக்கு பதிலை கொடுக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 14 நாட்கள் கப்பர் சேதத்தில் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறான். என்னோடு பயணம் செய்கிற ஒருவரும் மாண்டு போகக்கூடாதப்பா, அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். ஆண்டவர் ராத்திரியில தரிசனமாகி சொல்கிறார், பவுலே நீ கேட்ட அத்தனை பேரையும் உனக்கு நான் தயவு பண்ணி இருக்கிறேன். அந்த ஜெபத்திற்கு நான் பதில் கொடுத்திருக்கிறேன். அதை சொல்லும் முன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார் ஆண்டவர். என்ன ஸ்டேட்மெண்ட்? நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் அந்த இடத்துல வரணும், ஏன் அந்த வார்த்தைகளை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லணும் என்று சொன்னால், அப்பா நீ கதறின கதறுதலுக்கு நான் பதில் கொடுத்து விட்டேன், ஆனால் பதில் என் நோக்கத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன், ஆனால் பதிலோடு கூட நான் என்ன இணைச்சிருக்கிறேன்னா, என்னுடைய நோக்கத்தை அந்த பதிலோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இணைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் நோக்கத்தோடு இயேசு உன்னை பற்றி என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தோடு தேவன் கொடுக்கிற பதில் இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் உயிரை காப்பாற்றல. 14 நாட்கள் கப்பர் சேதத்தில் இருந்தாங்களே, சும்மா அவங்களுடைய உயிரை கர்த்தர் காப்பாற்றவில்லை. ஆண்டவர் காப்பாற்றினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் சொல்றாரு, உன்னை நான் காப்பாற்றினது, நீ கேட்ட ஜெபத்துக்கு நான் பதிலை கொடுத்துருந்த இந்த ஜனங்களை உனக்கு நான் கொடுத்தனே, எதுக்கு தெரியுமா? நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். அல்லேலூயா. நின்று என்ன செய்யணும்? ராயனுக்கு முன்பாக எனக்கு சாட்சியா நீ நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ கேட்ட ஜெபத்திற்கு நான் பதிலை கொடுத்தேன். அல்லேலூயா. ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்றாங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே வலது பக்கத்தில் ஒரு ஆளும் இடது பக்கத்தில் ஒருவனும் இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதிலே கொடுக்கல. ஆண்டவர் பதிலே கொடுக்கல. ஆனால் யோவான் கேட்காத ஒன்றை தேவன் யோவானுக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தல் 1:19. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. நல்ல கவனிங்க. நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் வரப்போகிறவைகளையும் எழுது என்றார். இவர் யாருன்னா மீன் பிடித்து கொண்டிருந்த ஒருவன். அவனை பார்த்து லிட்ரேச்சரை கர்த்தர் எழுத சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. புத்தகம் எழுது என்று சொல்லுகிறார். கேட்காத ஒன்றை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார்? அந்த புஸ்தகத்திலே தேவகுமாரனாகிய இயேசு உச்சகட்டமாக அவர் மகிமை அடைகிறார்.
என்னுடைய ஏக்கத்திற்கு பதில் தருவாராக, என்னுடைய கலக்கத்திற்கு பதில் தருவீராக, என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக. ஆனால் இயேசுவோடு தான் அந்த பதில் இணைக்கப்பட்டுள்ளது. அல்லேலூயா. அதை கண்டுகொள்ள கர்த்தர் நமக்கும் கிருபை தருவாராக. இயேசுவோடு இணைத்து தருகிற நான்காவது காரியம் லூக்கா 16 அதிகாரம் 20வது வசனம். லாசரு என்னும் பெயர் கொண்ட லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலிலே கிடந்து முதலாவது என்ன கொடுத்தாரு? இயேசுவோடு கூட என்ன கொடுத்தார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ரெண்டாவது இயேசுவோடு கூட வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். மூன்றாவது இயேசுவோடு கூட அவர் தருகிற பதிலை தருகிறார். நான்காவது என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ என்ன வேலை செஞ்சாலும் உன் கூட நானும் சேர்ந்து செய்கிறேன். நீ என்ன வேலை செஞ்சாலும் என்ன பிரயாசப்பட்டாலும் உன் கூட என்ன பண்ணுகிறேன்? நானும் சேர்ந்து செய்கிறேன். இது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். கத்தட்டு சொல்லுங்க. நாலாவது குறிப்பு இயேசுவோடு தருகிற என்னதுன்னா, நமக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியம். அல்லேலூயா. இயேசு தாமே அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஆண்டவர் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். என்ன? என்னுடைய அருமையான மகனே, மகளே, நீ மட்டும் கஷ்டப்படாத, நானும் உன்னோடு கூட சேர்ந்து கிரியை செய்கிறேன். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் மட்டும் தனியாக கஷ்டப்படுறேன், நான் மட்டும் தனியாக பிரச்சனையை சந்திக்கிறேன், நான் மட்டும் பல சவால்களை தனியாக சந்திக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மட்டும் தனியாக கஷ்டப்படாத, நீ மட்டும் தனியாக பிரயாசப்படாத, நீ மட்டும் தனியாக சவாலை சந்திக்கலை, உன் கூட கிரியை செய்ய நானும் இறங்கி வருகிறேன். அல்லேலூயா. வேலையில் இருப்போம். அந்த வேலை நம்ம செய்கிற தனியார்லேயோ தனி பிஸ்னஸோ அல்லது அரசாங்கத்தில் எது வேலை செஞ்சாலும் வேலை செய்கிற இடத்துல சில காரியம் சிக்கலாக இருக்கும், நமக்கு சில காரியம் கடினமானதாக இருக்கும். உங்களால் அதை தீர்க்க முடியவில்லை, மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ கடினப்படாதே, நீ கஷ்டப்படாதே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோடு கூட இணைந்து நம்ம 2 பேரும் செயல்படுவோம்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணினால் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், கேட்டு தூங்கியும் விடலாம். பிரசங்கம் பண்ணும்போது கேட்டு என்ன பண்ணலாம்? தூங்கியும் விடலாம். ஆனால் கர்த்தர் கூட இருந்து கிரியை நடப்பித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? 4வது மாடியில் இருந்து அவன் கீழே விழுந்தாலோ திரும்ப உயிரோடு எழும்பி வர கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. மனிதன் பேசினால், மனிதர்கள் பேசலாம், பேசும்போது எல்லாரும் பாராட்டலாம், ஒன்றும் கூட பாராட்டவும் செய்யலாம், அல்லது ஒன்றுமே செய்யாமலும் அமைதியாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காரியம் செய்தால் நல்ல கவனிங்க, பிசாசுகள் ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வியாதிகள் நீங்கும், வியாதிகள் நீங்கி சுகமாக ஆரம்பிக்கும். நான் கேட்பேன், இது தார அது தாரு, இது வேணும் அது வேணும்னு கேட்பேன். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லைப்பா, நான் தருகிறேன், ஆசீர்வாதத்தை தருகிறேன், வாக்குத்தத்தத்தை தருகிறேன், பதிலை நான் தருகிறேன். நீ என்ன செய்கிறையோ அதோடு கூட நானும் இணைந்து கிரியை செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. நானும் உன்னோடு கூட சேர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு நான் உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தருகிறேன். எசேக்கியேல் 2 அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 2 அதிகாரம் 7வது வசனம். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. நல்ல கலிங்க. அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உன்னதங்களிலும் உட்காரும்படி செய்தார். ஸ்லாக்கியம் என்னன்னா,
உன்னதங்களிலே உட்கார செய்தார். இயேசு உன்னதத்தில் உட்கார்ந்த போது எபேசியரின் புஸ்தகம் 1:21-23, முதல்ல நான் தப்பாக சொல்லிட்டேன். எபேசியர் 2:7 இப்போ வாசிங்க. எபேசியர் 1:21-23 வரைக்கும் வாசிங்க. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தறினார். எல்லாவற்றையும் அவர் பாதத்திற்கு கீழ்ப்படுத்தி. அப்ப நம்மை ஆண்டவர் ஆவிக்குரிய நிலையிலே அவரோடு உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன? அவருடைய காலின் கீழ் இருப்பது எல்லாம் என்னுடைய காலின் கீழும் இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் காலின் கீழே இருக்கிறத மிதிக்கிற அதிகாரம் உண்டானால் என் காலின் கீழே இருக்கிறதையும் மிதிக்க கர்த்தர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தெரியாம என்னென்னமோ இன்னைக்கு நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், உன்னோட கூட அல்லது நீ என்னோட கூட இருந்தால் எல்லாம் என் காலின் கீழ் இருப்பது போல உன்னுடைய காலின் கீழும் இருக்கும். வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது சொல்றார், நீரேயானால் உம்மிடம் நடந்து வரும்படி அனுமதி கொடும் என்று சொல்லி கேட்கிறார். இயேசுவின் காலின் கீழ் இருந்த அலை பேதுருவுடைய காலின் கீழும் இருக்க கர்த்தர் செய்தார். ஆமென். அது மட்டுமல்ல, ஒரு நாள் வருகிறது 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த உலகத்தில் அவருக்காக நீங்களும் நானும் நிந்தையை அனுபவித்தால் அவரோடு கூட மகிமைப்படவும் என் கர்த்தர் செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 4:17 இவ்விதமாக என்றென்றைக்கும் கர்த்தருடனே கூட இருப்போம். எனக்கு தேவையான எல்லாவற்றிற்கும் அவருடைய பதில் ஆசீர்வாதத்திலே உண்டு, அவருடைய வாக்குத்தத்தத்திலே உண்டு, அவர் தருகிறதான பதில்களிலே உண்டு, அவர் தருகிற ஸ்லாக்கியத்திலே உண்டு. என்ன கேள்வி, என்ன பிரச்சனை என் வாழ்க்கையில் என்றாலும் இந்த நாளுக்குள் அத்தனையும் இணைத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசுவோடு கூட இணைத்து வைத்திருக்கிறார். முதலாவது குறிப்பு, ஆண்டவர் தருகிற கொடுக்கிற அம்சங்களிலே இயேசுவோடு இணைத்து தருகிறார். அவருடைய 2வது அம்சம் மார்க்கு 10:30. மார்க்கு 10:30. இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2வது ஆண்டவர் கொடுக்கிற அம்சம் என்ன தெரியுமா? துன்பங்களோடு சேர்த்து தருவார். என்ன பாஸ்டர் இதை கேட்கவா நான் வந்தேன் இந்த மாலையில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 2வது ஆண்டவர் கொடுக்கிற பதில் எதோடு சேர்த்து தருவார்? துன்பத்தோடு. பக்கத்தில் இப்போ கை கொடுத்து சொல்லுங்கள், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஆண்டவர் தருகிற பதில் துன்பத்தோடு சேர்த்து தருவார். அல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில். கொடுக்கும்போது எதோடு சேர்ப்பார்னா துன்பத்தோடு சேர்ப்பார். நம்ம நிறைய கேள்வி கேட்கலாம். ஏன் பாஸ்டர் எனக்கு மட்டும் பிரச்சனை, ஏன் எனக்கு மட்டும் வேதனை, ஏன் எனக்கு மட்டும் நெருக்கம் நம்ம கேள்வி கேட்குறோம்ல. இப்போ ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. சில காரியங்களை நான் கொடுக்கும்போது
உனக்கு எதோடு சேர்த்து கொடுக்குறேன்னா துன்பங்களோடு சேர்த்து கொடுப்பேன். முதல்ல பார்த்தோம், இயேசுவோடு கூட சேர்த்து கொடுத்தா நல்லா தான் இருந்துச்சு பாஸ், நல்லா தான் நீங்கள் பேசுனீங்க இது வரைக்கும், இயேசுவோடு சேர்த்து கொடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே நல்லா தான் இருந்துச்சு பாஸ்டர். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், நீ வீட்டை விட்டாய், இதை விட்டாய், அதற்கு பதிலாக உனக்கு 100 மடங்கு இம்மையிலேயே நான் தருகிறேன்னு சொல்லுவார். இம்மையிலேயே தருகிறேன், இம்மையிலேயே உனக்கு பிரதிபலன், பதில், தீர்வை நான் தருகிறேன். 100 மடங்கு தருவார், சும்மா கொடுக்க மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 100 மடங்கு தருவார், ஆனால் சும்மா தரமாட்டார். துன்பத்தோடு கொடுப்பார். மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சேர்த்து சொல்கிறேன், துன்பத்தோடு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொடுப்பார். யாரும் பார்த்தீங்களா ஆமேன்னு சொல்லலை? பார்த்தீங்களா, துன்பத்தோடு தருவார்னு சொன்னோன்னு யார்ட்டையும் ஆமேன்னு வரலைங்களே. ஏன்னா அதுதான் நமக்கு பிடிக்காது. துன்பம் வர்றதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், மற்றதெல்லாம் ஆசீர்வாதத்தை சேர்த்து தரார், வாக்குத்தத்தத்தை சேர்த்து தரார்னு ஆமேன் வேகமாக வரும். துன்பத்தோடு சேர்த்து தருவார்னா என்ன வராது? ஆமேன் வராது. ஆனால் நல்லா கவனிங்க, அதை மட்டும் நம்ம அதுக்கு சொல்ல என்ன தெரியுமா சொல்ல, ஆண்டவரே 100 மடங்கு தார ஆண்டவரே, ஆனால் துன்பம் மட்டும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, துன்பம் மட்டும் எனக்கு வேணாம் ஆண்டவரே, 100 மடங்கு கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆனால் நல்ல கவனிங்க, நீர் அனுமதிப்பது ஒன்றே ஒன்று தான், 100% என்ன, நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் மறக்க பண்ணிடுது. நீர் கொடுக்குற துன்பம் 1% தான். பதில் பாசம், நீர் கொடுக்குற துன்பம் 1% தான். ஆனால் அந்த 1% என்ன பண்ணுதுன்னா 100 மடங்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தையே மறக்க பண்ணி விடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் அந்த துன்பம் இல்லாமல் நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், என்னுடைய ஃபார்முலா இதுதான், என்னுடைய ஃபார்முலா இதுதான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். இதோடு இப்போ நினைப்பீங்க, இதோட பாஸ்டர் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி முடிச்சிட்டா நல்லா இருக்குமே, ஏன்னா ஃபார்முலா துன்பத்தோடு சேர்த்து தான் தருவேன், அதுதான் என்னுடைய ஃபார்முலா அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதோட இந்த மீட்டிங்கை பாஸ்டர் கூட்டத்தை முடிச்சுட்டா நல்லா இருக்குமேன்னு நினைப்பீங்க. சரி, ஆண்டவர் ஏன் துன்பங்களோடு கொடுக்கிறீர் அப்படின்னா அதை மட்டும் ஆண்டவர் செய்யலைன்னா என்றைக்கும் நீங்கள் ஆண்டவருக்கு டாட்டா காட்டிட்டு போயிருப்பீங்க. துன்பத்தோடு மட்டும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்காமல் இருந்திருந்தா, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் வந்திருந்தா, என்னைக்கும் இந்த ஆண்டவருக்கு டாட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, போயிருப்பீங்க. அந்த துன்பத்தை சேர்த்து கூட கொடுத்ததுனால தான் இப்போ ஓடி வரீங்க. அப்படி தானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், துன்பத்தோடு சேர்த்து தரதுனால தான் ஆண்டவரை விடாமல் தேடி வரத்துக்கு என்னை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பதில்கள், முழு பிரதிபலன்கள் கிடைத்தால் ஆண்டவரே நீர் எனக்கு தேவைப்படலைன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஆண்டவர் நல்ல பதிலை கொடுத்துட்டாருன்னா, விண்ணப்பத்தையெல்லாம் கேட்டு ஆண்டவர் பதிலை கொடுத்துட்டாருன்னா, ஆண்டவர் எல்லாம் எனக்கு இருக்குது, இப்போ நீர் வேண்டாம், இப்போ நீர் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் துன்பம் என்ன செய்கிறது? துன்பம் தான் நம்மை தேவனுக்கு நேராக, தேவ பிரசன்னத்திற்கு நேராக கொண்டு வருகிறது. துன்பம் தான். எத்தனை பேர் இப்போ ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சாப்பிடுவதற்கு முன்பு கூட ஒரு செகண்ட் ஜெபம் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு செகண்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இது ஆசீர்வாதம் ஆமேன்னு சொல்லிட்டாவது என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வந்துருச்சுன்னா 3 நாள் சாப்பாட்டையெல்லாம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுவீங்க. அப்படி தானே? 3 நாள் சாப்பாட்டையெல்லாம் ஒதுக்கி உபவாசம் பண்ணி என்ன பண்ணுவீங்க? ஜெபம் பண்ணுவீங்க. கர்த்தர் அப்போ அந்த இப்போ இருக்கிற நேரத்தில் ஒரு வசனம் சொல்லுங்க சிஸ்டர், ஒரு வசனம் சொல்லுங்க பிரதர் அப்படின்னா எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடை. இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் துன்பம் வரும்போது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காரும் போது தான் எது வரும் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, இந்த வசனம் தந்தீரே. எப்போ ஞாபகம் வரும்? துன்பம் வரும்போது பல வசனம் ஞாபகம் வரும். எல்லாம் இருக்கும்போது என்ன ஞாபகம் வரும்? கர்த்தரின் மேய்ப்பராய். இதையே சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருப்போம். ஆனால் துன்பத்தை எதுக்கு கர்த்தர் உள்ள விடுறாருன்னா, வசனம் எனக்கு கொடுத்தீரே, அந்த வசனத்தை நீங்க நிச்சயமா செய்யணும், நீங்க தான் எனக்கு செய்தாக வேண்டும் என்று விடாமல் வசனத்தையே உயிர் நாடியாக பிடித்து கொண்டு வேண்டிக் கொள்ள வைப்பது
துன்பம் தான். ஆமென். எனக்கு ப்ரமோஷன், எப்படியாவது என்ன ப்ரமோஷன் ஆக்கிறாடு, எப்படியாவது என்னை உயர்த்தீரும் ஆண்டவர் ஆக்கி விட்டார். ஆக்கின அன்றைக்கிலிருந்து தூக்கமே வர மாட்டேங்குது. ப்ரமோஷன் வேணும் ஆண்டவரே, என்னை உயர்த்த மேன்மைப்படுத்துன்னு கேட்குறோம். கேட்டவுடனே ஆண்டவர் கொடுத்துறார். கொடுத்தவுடனே அந்த ராத்திரிலும் தூக்கமே வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இதற்கு முன்னால ஒரு சின்ன வேலை பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உயர்வு வந்தோடனே எல்லா வேலைக்கும் தான் நம்மளை தான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். உயர்ந்த பதவி போகும்போது எல்லாரும் வந்த எல்லா காரியத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா நம்மளை அரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தூக்கம் வரமாட்டேங்குது. துன்பங்களோடு வரும். எதற்காக கர்த்தர் அனுப்புகிறார் தெரியுமா? அப்போ தான் நீ என்னை சார்ந்து இருப்பாய். அப்போ தான் நீ என்னை சார்ந்து இருப்பாய். இல்லைன்னா ஆசீர்வாதத்தையே சார்ந்து கொண்டு நீ போயிருவாய். அவரை மட்டும் சார்ந்திருப்பதற்கு நெருக்கங்கள் தான் நம்மை வழி நடத்துகிறது. உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என் ஆண்டவரே, துன்பங்களோடு தருகிறீர். துன்பம் இல்லாமல் தந்தார்னா மிஷனரிமார்களை எல்லாம் நினைக்கவே மாட்டோம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மனதெல்லாம் நமக்கு என்ன பண்ணாது, வராது. ஆனால் துன்பம் வந்துச்சுன்னா, நானே இங்கே துன்பப்படுறேன்னா அங்கே எவ்வளோ துன்பம் படுவாங்கன்னு சொல்லி நான் அவங்கள தாங்குவேன், நான் அவங்களுக்காக கொடுப்பேன் என்கிற ஒரு உற்சாகம் உங்களுக்குள்ளே வரும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, துன்பம் கொஞ்சம் இருக்கட்டும். எதற்காக செய்கிறார்? இந்த துன்பம் இருக்கும்போது தான் அதையெல்லாம் கடந்து கொஞ்ச நாள் கழித்து நமக்கு ஒரு பதவி, நமக்கு ஒரு கனத்தை கர்த்தர் கொடுப்பார். அப்போ எல்லாரும் சொல்லாங்க, இவர்களுக்கு இருப்பது நியாயம்தான், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது நியாயம்தான். ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்மை தகுதியாக்குவது இந்த உபத்திரவம் தான். ஒன்று, இது சோதனையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பரீட்சையாய் இருக்கும், அல்லது நாம் செலுத்துகிற கிரயமாக கூட இருக்கும். என்ன ஆண்டவரே, இதுக்கு முன்னாடி இவ்வளோ உற்சாகமாக நாங்கள் கேட்டோம், பாரத்தோடு கேட்டோம், என்ன ஆண்டவரே இப்போ சொல்லுகிறீர் துன்பம் என்றால்? ஏன் ஆண்டவரே அப்படின்னா கர்த்தர் பதில் கொடுப்பார். என்ன பதில் தெரியுமா? பச்சை மரத்திற்கு இந்த பாடு என்றால் பட்ட மரத்திற்கு என்ன பாடு வரும்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவரே, இதை நான் கேட்கவா நான் வந்தேன் என்று சொல்லி உங்கள் மனது சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், இல்லை இல்லை, இன்னொன்று கேள், நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ தோல்வி அடைய தேவை இல்லை. இந்த துன்பம் உன்னை ஜெயிக்காது. என்னை பார்த்தால் நீ அந்த துன்பத்தை ஜெயிக்க வழி உனக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெயிக்கிறவர்கள் என்பதை நிரூபிப்பது துன்பம்தான். விளங்கலையா? இன்னும் சொல்கிறேன், பரீட்சை ஸ்கூலில் வச்சாதான் பிள்ளைங்க பாஸ் பண்ண முடியும். பரீட்சை வச்சாதான் பிள்ளைகள் பாஸ் பண்ண முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் துன்பத்தை எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? உன்னை அழிக்க அல்ல, உன்னை ப்ரமோட் பண்ண, உன்னை உயர்த்துவதற்கு, நீ தேவனை சார்ந்திருப்பதற்கு, தேவ பாதத்தில் அமருவதற்கு, உன்னை நிதானித்து பார்ப்பதற்காக, உன்னை சீர்படுத்துவதற்காக, தேவன் அவருடைய பாதத்தில் உன்னை உட்கார வைப்பதற்காகத்தான் துன்பத்தை ஆண்டவர் சேர்த்தே கொடுக்கிறார். மூணாவது காரியம், 1 தெசலோனிக்கேயர் 2:4. 1 தெசலோனிக்கேயர் சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமன் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கல்ல எங்கள் இருதயங்களை சோதித் தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். மூன்றாவது, தெய்வீக எதிர்பார்ப்போடு தருவார். முதலாவது இயேசுவோடு இணைத்து தருவார், 2வது துன்பத்தோடு இணைத்து தருவார்,
மூன்றாவது தெய்வீக எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் தருவார். அவரோடு கொடுப்பார், துன்பங்களோடு கொடுப்பார். இன்னொன்று, சுவிசேஷத்தை என்னிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியால் ஆண்டவர் நாம் கேட்கிற, நாம் எதிர்பார்க்கிற பதிலை, எதிர்பார்க்கிற பொறுப்பை, எதிர்பார்க்கிற தீர்வை தருவதற்கு முன்பு நீங்களும் நானும் மனதில் ஒன்றை வைக்கணும். என்ன தெரியுமா? ஒரு தெய்வீக எதிர்பார்ப்போடு தான் தேவன் எனக்கு தருவார். என்ன அற்புதம் செய்தாலும், என்ன பதிலை ஆண்டவர் கொடுத்தாலும் சும்மா பதிலை கர்த்தர் கொடுக்க மாட்டார். என் ஆண்டவருக்கு அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் பிள்ளை இதற்கு பின்பு எனக்கு உத்தமமாக இருக்கும். நான் கொடுத்த காரியத்தை என் பிள்ளை காத்து கொள்வதில் கவனமாக இருக்கும். எப்போதும் எதிர்பார்ப்போடு தான் கர்த்தர் தருவார். ஆமென். ஆனால் ஒன்று நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவோடு கூட கர்த்தர் கொடுப்பார். துன்பங்களோடு கொடுப்பீர், எதிர்பார்ப்போடு கொடுப்பீர். ஆனால் ஒன்று எனக்கு நிச்சயம், நீ நிச்சயமாக கொடுப்பீர். ஹல்லேலூயா. இது அத்தனையும் எனக்கு பரிகாரமாக அமைவதற்கு, ஆசீர்வாதமாக அமைய என்னை உம்முடைய பார்வையில் சீராக நிறுத்துவதற்காக கர்த்தர் கொடுப்பீர். ஆனால் உம்முடைய ஃபார்முலா பிரகாரம் தான் நீர் கொடுப்பீர். ஆண்டவரே, சேர்த்து தான், கூட சேர்த்து தான் என் ஆண்டவர் தருவார். இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து அதை கண்டுபிடித்து, நீர் கூட வைத்திருக்கிறீரே அது என்ன என்று சொல்லி நான் கண்டுபிடித்து அதை நிறைவேற்ற கிருபை தருவீராக. இந்த மூணையும் கர்த்தர் தரணுமா? இயேசுவோடு தரணுமா? துன்பங்களோடு தரணுமா? தெய்வீக எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் தரணுமா? நாம் என்ன செய்யணும்? வேகமாக 2 காரியம். ரோமர் 8:16. ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு நாளும் குறையாமல் இருக்கக்கூடிய அல்லது வேண்டுமென்று எதிர்பார்க்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவ நடத்துதல் ஒரு பிள்ளையோடு இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியம் செய்தாலும், எந்த காரியத்தை நீங்கள் தீர்மானித்தாலும், முதலாவது எனக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர் இந்த விஷயத்தை குறித்து என்னுடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறாரா, என்னை நடத்துகிறாரா? அந்த காரியத்தை ஒரு நாள் அவர் அப்படி நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார்னா, அந்த வழி நடத்துதலை ஒரு நாளும் நாம் இழக்காமல், நல்ல கவனிங்க, அவசரப்பட்டு நாம் எதையும் தீர்மானிக்காமல், அதை தீர்மானிக்க நீங்கள் துணியாதீங்க. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனைக்கு காத்திருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் காத்திருப்பீங்கன்னா இந்த 3 காரியத்திலும் கூட கர்த்தர் சேர்த்து கொடுப்பார். 2வது காரியம், கொலோசையர் 3:1-3 கொலோசையர் 3:1-3 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்து உடனே என்று இருந்தால் பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இந்த ஆசீர்வாதத்திற்கு
பதிலோடு கூட ஆண்டவர் என்ன இணைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டுமானால் எனக்குள்ளே ஒரு ஆசை இருக்கணும். என்ன ஆசை இருக்கணும்? மேலானவைகளை நாட நான் முன்னுரிமை கொடுக்கிறேன்னா, உலகத்தில் உள்ளவைகளை நாட முன்னேறி அதாவது நாடுவதற்கு நான் முன்னுரிமை கொடுக்கிறேன்னா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த மாலை வேளையில் இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே, எனக்குள் மேலானவைகளை தேடக்கூடிய ஒரு ஆசையை, ஒரு விருப்பத்தை ஆண்டவரே நீர் வைப்பீராக. அதை நீங்க எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை நீங்க பார்க்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் கொடுக்கிற பதிலிலே கண்டுகொள்வதற்கு நீங்கள் தவறவே மாட்டீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். இயேசுவோடு கொடுப்பார். நான் உம்மோடு இருக்க வேண்டும், நீரும் என்னோடு இருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு தேவை. இந்த 2 அர்ப்பணமும் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலை காண கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் அப்படியே முழங்காற்படிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். நம்மை நேசித்த தேவன் மிகவும் நல்லவர். இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற 3 விதங்கள், அம்சங்கள் உண்டு. முதலாவது இயேசுவோடு கூட தருகிறார். 2வது வேதனையோடு, துன்பங்களோடு கர்த்தர் கூட கொடுக்கிறார். எதற்காக? நம்மை அழிப்பதற்காக அல்ல, தேவ சமூகத்தில் இன்னும் கிட்டி சேர்வதற்கு, தேவனை விட்டு நாம் தூரமாய் போய்விடாதபடி, ஆண்டவருடைய அன்பிலே தங்கி இருப்பதற்கு, தேவன் கொடுத்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஜெபிப்பதற்கு தேவன் துன்பங்களோடு கூட கர்த்தர் தருகிறார். 3வது, அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. என் பிள்ளையின் மூலம் தேவ நோக்கம் நிறைவேறுமா? அந்த ஒரு தெய்வீக எதிர்பார்ப்பு அவருக்கு உண்டு. அதோடு சேர்த்து தான் கர்த்தர் கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவியுடனே தேவன் சாட்சி கொடுக்கிறாரா? பரிசுத்த ஆவியான இந்த விஷயத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறாரா? நான் தீர்மானிப்பதற்கு முன்பு ஆவியானவர் இதில் இடைப்படுகிறாரா? கர்த்தருடைய பிள்ளை நாம் ஆவியானவருடைய ஆலோசனைகளுக்கு, இடைப்படுதலுக்கு நேரம் கொடுக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து நாம் செய்ய வேண்டாம். அவருடைய ஆலோசனைக்கு காத்திருப்போம். 2வது சொல்றாரு, கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுக்க எனக்கு ஒரு ஆசை இருக்கணும், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கணும். அதை கர்த்தர் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஆசை, விருப்பம் இருந்தால் கர்த்தர் கொடுக்கிறதான பதிலை கண்டுகொள்வதற்கு நீங்கள் ஒரு நாள் தவற மாட்டீங்க. நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். தேவன் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்டிருந்த இந்த வார்த்தையை நாங்கள் பற்றி கொள்ள உதவி செய்யும். இயேசுவோடு கூட நீர் தருகிற 4 அனுபவங்கள் உண்டு. ஆண்டவரே, துன்பங்களோடு கூட நீர் கொடுக்கிற அனுபவம் உண்டு. தெய்வீக எதிர்பார்ப்போடு நீர் கொடுக்கிற அனுபவம் உண்டு. இதை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, இதை நீர் செய்ய வேண்டுமானால் நீர் கொடுக்கிற நிபந்தனைக்கு நாங்கள் உட்படுகிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் தேவனுக்கு. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதற்கு, ஆலோசனை சொல்லுவதற்கு நாங்கள் நேரம் எடுக்கணும். அவசரப்பட்டு நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடாது ஐயா. ஆண்டவரே, உங்கள் சமூகத்தை குறித்த ஒரு ஆசை இருக்கணும், விருப்பம் இருக்கணும். மேலானவைகளை தேடக்கூடிய ஒரு ஆசை, விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை பார்க்கும்போது நீர் கொடுக்கிற பதிலை நாங்கள் ஒரு நாள் தவற விட மாட்டோம். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவீராக. வந்த ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உடைய வசனத்தால் கர்த்தர் இடைகட்டி இந்த வாரம் முழுவதும் அதை குறித்து யோசிக்க, சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.